ஆமோஸ் 9:8 நான் வாசிக்கிறேன். கடைசி பகுதியில் சொல்லப்பட்டிருக்குது, ஆகிலும் யாக்கோபின் வம்சத்தை முழுவதும் அழிக்க மாட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஆமென். இதை தொடர்ந்து வாசித்து பார்த்தா தெரியும். ஆமோஸ் 9:8 சொல்லப்பட்டிருக்குது. ஆமோஸ் தீர்க்கதரிசியின் மூலமாக அநேக பாடுகள், சிக்ஷைகளை கர்த்தர் இஸ்ரவேல் ஜனத்துக்கு கொடுக்கிறாரு. அப்படி கொடுக்கும்பொழுது கர்த்தர் சொல்லுகிற ஒரு வார்த்தை தான், நான் யாக்கோபின் வம்சத்தை முழுவதும் நான் என்ன பண்ண மாட்டேன், அழிக்க மாட்டேன் கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அது கீழே உள்ள வசனத்துல நம்ம பார்க்க போகிறோம். சகோதரி வாசிங்க. இதோ ஜல்லடை சலித்தரிக்கிறது போல் இஸ்ரவேல் வம்சத்தார் எல்லா ஜாதிகளுக்குள்ளும் சலித்திருக்கும்படிக்கு நான் கட்டளையிடுவேன். போதும், எல்லாம் கவுனிங்க, கரங்களை உயர்த்தி வராமன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், எல்லா ஜாதிகளிலும் ஒரு விசேஷித்தமான ஒரு ஜாதியினரை நான் என்ன பண்ணி கொண்டிருக்கிறேன், நான் தெரிந்தெடுத்திருக்கிறேன். அந்த தெரிந்தெடுக்கப்பட்ட ஜாதி எதனால கர்த்தர் அலசுறாரா? எல்லார் வீட்லையும் ஜல்லடை இருக்கும், அப்படிதானே? ஜல்லடை தெரியாதவங்க கிடையாது. எனக்கு தெரியாது, ஏதோ இந்த மாவெல்லாம் என்ன பண்ணுவோம், ஜல்லடை போட்டு அரிக்கும் பொழுது அதில் இருக்கிற கனமானதெல்லாம் மேலே என்ன பண்ணுவோம், உருண்டுக்கிட்டு ஒரு நல்ல பொடியானது மட்டும் கீழே விழும். அந்த கனமாக உருண்டுவதை நம்ம என்ன பண்ணுவோம், கழிச்சுக்கிட்டே இருப்போம், ஃபில்டர் பண்ணிக்கிட்டே இருப்போம். அதே போலதான் ஆண்டவர் சொல்லுகிறாரா, நான் உன்னை ஜல்லடையினால அரிப்பதற்கு நான் என்ன பண்ணிக்கொண்டே நான் கட்டளை இட்டு இருக்கிறேன்னு சொல்லுகிறாரு. ஹல்லேலூயா. அப்போ இதில் அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது, நம்ம தெளிவாக பார்க்கலாம். இன்னைக்கு கொஞ்சத்தை பார்த்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், கடந்து போக போகிறோம். இதில் இருக்கிற முக்கியமான ஒரு அர்த்தம் நான் அதை மட்டும் ஷார்ட்டாக சொல்லிட்டு போகிறேன்னு, உன் வாழ்க்கையில் எது நடந்தாலும் தேவனுடைய அனுமதியின்றி நடைபெறாது என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். எத்தனை புரியுது? ஹல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் தான் ஜல்லடையில் அழிப்பதற்கு கட்டளையை கொடுக்கிறாரு. 6 லட்சம் பேர் கர்த்தர் கானானுக்குள்ள வைப்பது ரொம்ப சந்தோஷம் தான். யோசித்து பாருங்க, 2 பேரை வைக்கணும்னு கர்த்தர் விரும்புவாரா, இல்ல லட்சக்கணக்கான கொண்டு போய் வைக்கணும்னு விரும்புவாரா? என் சபைக்கு ஆத்துமாக்கள் நிறையணும்னு சொல்லி நான் விரும்பினா, இல்ல ஒரு 2 பேர் 3 பேர் உட்கார்ந்தா போதும் நான் விரும்புவேனா? சொல்லுங்களேன். நிறைய பேர் புதுசா வரவங்களுக்கு கூட ஒரு ஆசை இருக்குது, சிஸ்டர் நீங்க வாங்கல, இந்த பாப்பா தாயார் கூப்பிடுறாங்க ஒரு சகோதரியை பார்த்து, நீங்க இந்த வாரம் சபைக்கு வரணும். அப்ப அவங்களுக்குள்ள ஒரு தாகம் வருது, நம்ம சபைக்கு அநேகர் வரணும்னு சொல்லிட்டு. அப்போ ஆண்டவருக்கு இந்த தாகம் இருக்காதா? கானானுக்குள்ள யாரெல்லாம் கொண்டு போனோம், என் பிள்ளைங்க எல்லாரையும் நான் கொண்டு போன தானே கர்த்தர் விரும்புவாரு. ஆனா ஆண்டவரை சொல்றாரு, உன்னை சும்மா நான் கொண்டு போய் வச்சிட மாட்டேன், உன்னை ஜல்லடையினால நான் என்ன பண்ணுவேன், உன்னை அரிச்சு அதுல ஃபில்டர் பண்ணி சிலரைத்தான் மிஞ்சுறவங்கள தான் நான் கொண்டு போய் என்ன பண்ணுவேன், கானானுக்குள்ள சேர்ப்பாப்பா. கர்த்தர் தான் நம்ம வாழ்க்கையில நடக்கிற எல்லாவற்றுக்கும் அனுமதி அளிக்கிறாரு. எத்தனை பேர் சத்தியத்தை புரியுது? நீங்க நினைக்க ஒருவேளை நல்லது நடக்குது கெட்டது நடக்குது, அதுக்கெல்லாம் இப்ப நான் விளக்கம் போவது கிடையாது. உன் வாழ்க்கையில கெட்டது நடந்தாலும் உன் வாழ்க்கையில நல்லது நடந்தாலும் ஒன்னே ஒண்ணு உண்மை, கர்த்தருடைய அனுமதி இல்லாம கெட்டதும் நடக்காது நல்லதும் நடக்காது. எத்தனை பேருக்கு புரியுது? ஹல்லேலூயா. அதுதான் அந்த வேதம் சொல்லுகிறது, நான் அரிக்கும்படிக்கு நான் என்ன பண்றேன், நான் கட்டளை இடுகிறேன். ஒரு சின்ன ஒரு கதையை சொல்லிட்டு நான் கடந்து போறேன்னு. ஒரு அழகான ஒரு மாம்பழ தோட்டம் இருந்துச்சு. கவனிங்க எல்லாரும், நல்ல ஒரு அழகான மாம்பழ தோட்டம் இருந்துச்சு. அந்த தோட்டத்துக்கு அருகாமையில் போகிற எப்பவும் ஒரு தம்பி எப்படியா இந்த மாம்பழம் தோட்டத்துக்குள்ளே போய் ஒரு மாம்பழத்தையும் அது என்ன பண்ணிடணும், சாப்பிட்டோன்னு சொல்லி ரொம்ப ஆசைப்படுவான். அப்போ அன்றைக்கு பார்த்து தோட்டக்காரன் கிடையாது. தோட்டக்காரன் நேரத்தில் பார்த்து மதிலேறி குதித்து என்ன பண்ணா, அந்த மாம்பழம் அநேக மரங்கள் தான், அந்த ஒரு மரத்துக்கு நேராக கடந்து போனான். நிறைய மாம்பழங்கள் அழகா மாங்காய் பழுத்து, கொஞ்சம் பழுத்தது, கொஞ்சம் நல்ல அழகான ஸ்டேஜில் இருக்க எல்லா மாம்பழம் அழகா பூத்து குலுங்கிட்டு இருந்துச்சு. அப்போ இந்த தம்பி உள்ள வரவும் எல்லா மாங்காக்களும் பேச ஆரம்பிச்சுட்டு, ஐயோ யார் இன்னைக்கு அடிக்க போறான்னு தெரியலையே, உன்னோட ஒன்று என்ன பண்ணி கொள்ளுங்க, அந்த இலைகளுக்குள்ள மறைந்து கொள்ளுகிறதா, யார் மேல அடி விழ போது தெரியல, யார் மேல அடி விழ போது தெரியலன்னு சொல்லி. அப்போ ஒன்று பார்த்துச்சா, நான் தான் பழுத்த பழமா நல்ல பழன்ட்டு பழுத்த பழமா இருக்கிறேன், இன்னைக்கு என் மேலதான் என்ன பண்ண போகுது, என்ன அவன் அடிச்சிடக்கூடாது, என்ன அவன் பாத்திரக்கூடாதுன்னு சொல்லி இலைகளுக்குள்ள ஒளிய கரெக்டா கல் எடுத்து எதுக்கு தான் அவன் குறி வைக்கிறான், நல்ல பழன்னு இருக்கிற. ஏன்னா அவனுக்கு இப்பவுமே சாப்பிட்டுட்டு என்ன பண்ணிடணும், ரோட்ல போகும்போதே சாப்பிட்டுட்டு போனா பாக்குறோம் போட்டு கொடுத்துருவான். இவன் தான் உள்ள போய் சாப்பிட்டு போனா, அவனுக்கு அப்பவுமே சாப்பிட்டு என்ன பண்ணிடணும், எல்லாம் எடுத்துட்டு போயிடணும். அதனால கரெக்டா அந்த பழுத்த மாம்பழத்தை பார்த்து அவன் என்ன பண்ணுகிறான், கல்லை எடுத்து வேகமா அடிக்கிறான். அதோ ஐயோ கல் என்ன நோக்கி வருதுன்னு சொல்லி கரெக்டா அந்த பழத்தின் மீது பட்டு அந்த மாம்பழம் கீழே விழ ஆரம்பிக்குது. அதுக்கு ஒரே கண்ணீர். எல்லாரும் என் உறவுகள் எல்லாம் இருக்குது, அவங்கள விட்டுட்டு
நான் கீழே போகிறேனே, என் மேலே கல்லடி பட்டுருச்சேன்னு சொல்லி அந்த மாம்பழம் கீழே விழுந்த உடனே அவன் வேகமாக ஓடி போய் அந்த தம்பி அந்த மாம்பழத்தை எடுத்து என்ன பண்ணுறான், கழுவுனானோ இல்லையோ உடனே அவன் கடிக்க ஆரம்பிச்சாச்சு. நமக்கு ரத்தம் வருது, அதுக்கு சாறு வெளியே வர ஆரம்பிச்சிது. அப்படியே வளர்ந்து அது கண்ணீர் வடிக்குது. ஐயோயோ என்னை கடிக்கிறானே போட்டு அவன் அங்கே கடிச்சு எடுத்து அந்த மாம்பழத்தை பாடு படுத்தி லாஸ்ட் அந்த மாம்பழத்துக்குள்ள ஒன்று இருக்கும் பாருங்க கொட்டை, அது கூட அழுகுது. என்ன இந்த பாடு படுத்துறானே இவன், என்னை விட மாட்டேங்கிறான்னு சொல்லி அதை ஃபுல்லாக அதை நம்ம ஆட்கள்லாம் மாம்பழம் சாப்பிட்றத பார்த்துருக்குறேன் சிலரை. நான் ஹாஸ்டலில் படித்ததுனால தெரியும். பசங்க அந்த கொட்டைக்கு 4 பக்கம் அந்த முடி மாதிரி போய்கிட்டு அதை கூட விட மாட்டாங்க. அதை பண்ணிட்டு ஸ்கூலுக்கு போகும்போது அதை தேய்ச்சிக்கிட்டே போவான், ஏதோ அது பெரிய பிஸ்கட் மாதிரி நினச்சிக்கிட்டு. அந்த கடிச்சு அது அழுகுது, என்ன இந்த பாடு படுத்துறானே அப்படின்னு சொல்லி கடைசியாக அதை எடுத்துட்டு அவன் என்ன நினச்சான்னு தெரில. அதை சாப்பிடும்போது நினச்சான், இந்த ஒரு மாம்பழமே இவ்வளவு சுவை இருக்குன்னா அப்போ இத்தனை மாம்பழம் எவ்வளோ சுவையாக இருக்கும். சரி, அந்த மாம்பழத்தின் கொட்டையை பாக்கெட்டில் போட்டு அவன் பாட்டு கடந்து போயிட்டான். கடந்து போய் இவன் வீட்டுக்கு நேராக போனான். நினச்சான், ஐயோ இவன் எங்கேயோ நான் தூக்கிட்டு போகிறான்னு சொல்லி அது கண்ணீர் வடிக்க ஆரம்பிச்சுது. சில நாட்கள் அந்த மாங்கொட்டையை தூக்கி வெயிலில் போட ஆரம்பித்தான். அது சொல்லிச்சான், ஐயோ எவ்வளோ அழகான இலைகளுக்குள்ளே சந்தோஷமாக, தோட்டத்துக்குள்ளே எவ்வளோ சந்தோஷமாக இருந்தேன், என்னை அடிக்கிற வெயிலில் கொண்டு போய் இந்த பாவி பையன் போட்டுட்டானேன்னு சொல்லி அந்த ரொம்ப கண்ணீர் வடித்துதான். சில நாட்கள் ஆகி அதை அழகாக பதிய வைத்து ஒரு பள்ளம் தோண்டி மண்ணுக்குள் அவன் புதைத்து வைத்து அதுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை அவன் செய்து கொண்டே இருந்தானா. அப்படி செய்து கொண்டே இருக்கும் பொழுது சில நாட்கள் கடந்து போக ஆரம்பித்தது. அந்த மாங்கொட்டையிலிருந்து அந்த மணலுக்கு, நான் சொல்லி காட்டுறேன் கவனிங்க, இதுதான் மணல் என்று சொன்னால், இந்த மணலுக்கு மேலாக கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி வேர் பரவ ஆரம்பித்து அது அப்படியே செடியாக வளர ஆரம்பித்ததான். வளர ஆரம்பித்து சில கிளைகள் சில இலைகள் விட ஆரம்பிக்கும் பொழுதுதான் மண்ணுக்கு மேல பசுமையா வந்த பொழுது நினைக்குது, நான் மரிக்கல, நான் உயிரோட திரும்பி வந்திருக்கிறேன். நல்ல கரங்களை தட்டி இந்த அபிஷேகமான வார்த்தை உனக்கு தான் சகோதரனே, என் அருமை சகோதரி. நீ யார் வருவன் எனக்கு தெரியாது, ஆனா கர்த்தர் உன்னோடு சொன்ன ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தை. பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. இந்த வார்த்தை நான் மறுபடி வாசிக்கிறேனே, கவனமா கேளுங்க. 9வது வசனம், இதோ ஜல்லடையினால் சலித்தரிக்கிறது போல இஸ்ரவேல் வம்சத்தார் எல்லா ஜாதிகளுக்கும் சலித்தரிக்கும்படி நான் கட்டளையிடுவேன். டிவி ஆனா தெரியுதா? கட்டளையிடுவேன் சொல்லப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து ஒரு சகோதரி பொறுமையா நிதானமா அந்த வசனத்தை அழுத்தி மைக் வச்சிருக்கிறவங்க வாசிங்க பாப்போம். இதோ ஜல்லடையினால் சலித்தரிக்கிறது போல் இஸ்ரவேல் வம்சத்தாரை எல்லா ஜாதிகளுக்குள்ளும் சலித்தரிக்கும்படிக்கு நான் கட்டளையிடுவேன். ஆனாலும் ஒரு கோதுமை மணியும் தரையிலே விழுவது. ஆமென். நல்ல கரங்களை தட்டி ஓ எஸ், தேவ அபிஷேகம் பிள்ளைகள் மீது இறங்குவதாக. ரிஹாலா ஷாந்தனாமா, ஹalleluya. என் அருமை சகோதரனே சகோதரி, கர்த்தர் உனக்கு தான் தீர்க்க தரிசனம் பேசுகிறார். அநேக பாடுகள் அவமானங்கள் பட்டு நீ கடந்து வந்திருக்கலாம். அந்த அது எப்படி, அது ஐயோ நான் மரித்து போகிறேன், அவ்வளோதான், என் நிலைமை முடிஞ்சது, என் உறவுகளை விட்டுட்டு என் சொந்த பந்தங்களை விட்டுட்டு என்னை தனித்துவத்தை கொண்டு போறேன்னு சொல்லி அது கடந்து வந்துச்சு. ஆனால் சில நாட்கள் கழித்து அது வளர்ந்தது, அது மறுபடியும் வளர்ந்தது, அதிலிருந்து அநேக கன்னிகள் உருவாக ஆரம்பித்தது போல கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை ஜல்லடையினால் அழித்து நீ மரித்து போவதற்காக அல்ல, ஒரு கோதுமை மணி இனி விழுந்து போவது கிடையாது. நல்ல கரங்களை தட்டி பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் சொல்லுகிற ஒரே ஒரு வார்த்தை, அவருடைய அனுமதி இல்லாம, அவர் சித்தம் என்பது அதுக்கு அடுத்த சத்தியம், சித்தத்துக்கு போகாதீங்க. ஒன்று நல்லதோ கெட்டதோ அவர் அனுமதிக்காம உன் வாழ்க்கையில உன் தலைமுடி கூட காத்துல அசையவே அசையாது. பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. அவர் அனுமதிச்சிருக்கிறார். ஒருவேளை சில பாடுகள் வழியா, சில பிரச்சனை வழியா நீ கடந்து வந்திருக்கிறியா, போராட்டத்தின் வழியா நீ கடந்து வந்திருக்கிறியா, உனக்கு தான் அப்பா தீர்க்க தரிசனமா வாக்கு பண்ணுகிறாரு, இனி ஒரு கோதுமை மணியை கூட தரையில இனி கர்த்தர் விழ வைக்கவே மாட்டாரா. அநேகர் சாட்சி சொன்னாங்க, கடந்த மாதம் வாசலை திறப்பேன், நானும் எனக்கு தெரியும் சரி என்ன வரும்னு தெரியும், ஆனாலும் அது அந்த டைம்ல வரும்போது தான் மனசு ரொம்ப உடையும். அப்படிதானே? இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியும் நான் எப்படி மறிக்க போறேன்னு தெரியும். ஆனா அந்த ராத்திரி வரும்பொழுது கெஸ்தமேன் தோட்டத்தில் போய், அதான் ஏற்கனவே தெரிஞ்சதான உட்காந்து சாதா ஜெபம் பண்ணிட்டு போல தன்னுடைய வியர்வை துவாரத்திலிருந்து ரத்தம் கசியும்படி ஜெபம் பண்ணிட்டு போனாராம். தெரியும் வாசலை திறப்பேனால அங்கே அடைக்கும் தெரியும், ஆனா அதுக்குரிய நேரம் வரும்பொழுது தாங்க முடியல.
சொல்ல முடியல, வார்த்தை இல்லை. தேவ சமூகத்தில் அழுதேன், புலம்புனேன். சாதாரணமாக ஆண்டவரே அடுத்த மாதம் வாக்குத்தத்தத்தை தாங்கப்பான்னு சொல்லி கூட கேட்கவே இல்லை. வேதத்தை அதிகமாக வாசித்தேன். அப்படி போய்கிட்டே இருக்கும் பொழுதுதான் அழகா இந்த வார்த்தையை கர்த்தர் கொடுத்தாரு. எத்தனை கோதுமை மணிக்காக நீ அழுது ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிற, இனி உன் சபையில் ஒரு கோதுமை மணி கூட விழுந்து போவதில்லை. ஏன்னா இது ஒவ்வொன்றையும் நான் விதைச்சிருக்கிறேன். ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். ஆராதிக்கும் பொழுது ஒன்று சொன்னார், ஞாபகம் வந்துருச்சு. ஹல்லேலூயா. அழகான பசுவெளியா நல்ல செழிப்பாக இருக்குது. ஏன் தெரியுமா? அடுத்தவன் அறுக்க விடலை. அடுத்தவன் அறுக்க விட்டா நிறைய சிந்திட்டு போயிடுவான். என் அப்பா அறுவடை பண்ணினார்னா ஒன்று கூட சிந்த விட மாட்டாரு. ஒரு கோதுமை மணியை கூட சிந்தாதபடிக்கு சேர்க்க வேண்டிய தரையில சேர்க்க போவது கிடையாது. அவர் களஞ்சியத்தில் கொண்டு போய் சேர்க்க போறாரு. நல்ல கரங்களை தட்டி பெற்றுகளுடைய அபிஷேகத்தை. நீ எதை குறிச்சு நீ கலக்கத்தோட இந்த இடத்துல வந்திருந்தாலும் சரி, ஒருவேளை நம்ம ஒரு சாதாரண ஒரு ஊழியக்காரனா இருக்கலாம். நான் மற்ற போதகரை போல இல்லாமல் இருக்கலாம். எனக்கு மற்ற போதகரை போல பழக தெரியாது உண்மையாகவே. ஹல்லேலூயா. எனக்கு விசுவாசியோட போய் உட்காரதான் தெரியும், அவனோட அடிச்சு பிடிச்சு பேசதான் தெரியும். அவனுக்கும் எனக்கும் இடைவெளி வைக்க எனக்கு இது வரைக்கும் தெரியாது. எனக்கு அதை ஆண்டவர் கற்றுக் கொடுத்திருக்கிறாரு. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னாரு, உன்னை நோவாவை போல, உன்னை சிலரை போல இந்த சபைக்கு உன்னை வச்சிருக்கிறேன். கொஞ்ச காலம் இந்த சபைக்கு, இனி வருகிற நாட்கள்ல ஹல்லேலூயா என் ஆண்டவர் நடத்துவார். நான் சிலர்கிட்ட இப்பவுமே ஊமையா பேசிட்டு இருக்கேன். நான் போற இடத்துலலாம் நான் இப்போ இருக்கிற மாதிரி எப்பவும் உங்ககிட்ட வந்து நான் நிற்க மாட்டேன். இந்த வாய்ப்பை நீங்க பயன்படுத்தி கொள்ளுங்க. இந்த வாய்ப்பை நீ பயன்படுத்தி கொள்ளுங்க. நாட்கள் வரும், முகத்தை தேடுகிற காலம் வரும். பாஸ்டர் எங்கள் வீட்டுக்கு வரமாட்டாரான்கிற காலங்கள் வரும். இந்த நாட்களும் உன் வாய்ப்பை நீ பயன்படுத்தி கொள் சொல்லுவேன். ஏன் நான் இதை சொல்றேன்னு தெரில, என் ஆண்டவர் என்னோட இடைப்பட்டு கொண்டு இருக்கிறாரு. ஆனால் அதுக்கு தான் நீங்கள் பார்ப்பீங்க, ஒவ்வொரு பேர் எதுக்கு உருவாக்கி கொண்டு இருக்கிறோன்னு சொன்னால், எப்பவும் இங்கே உட்காந்து அடிச்சுட்டு போயிட்டே இருக்க மாட்டோம். இனி ஜனங்கள் நீங்கள் தான் நம்ம ஆளுகை செய்ய போகிறோம். ஹல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க, ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை, ஒரு கோதுமை மணியும் தரையில் விழுந்து போவது கிடையாது. வேதத்தை வாசிப்போமே. அநேக முறை கர்த்தர் இந்த வேதத்தில் எனக்கு பல அர்த்தத்தை எனக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறாரு. திரும்ப எனக்கு இதே ஒரு பகுதியில் மறுபடியும் எனக்கு ஒரு அர்த்தத்தை எனக்கு மறுபடியும் புதுசாக ஒரு காரியத்தை எனக்கு கற்றுக் கொடுத்தேன்னு பார்த்தேன். யோவான் 11ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்களேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எத்தனை பேர் கேட்க ஆசையா இருக்கிறீங்க? அதே லாசர் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்த ஆரம்பிங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மார்த்தாள் மரியாள் பாவம் செஞ்சா, வேகமாக சொல்லிட்டு போறேன்னு, ஒரு பாவி, ஒரு விபச்சாரம் பாவம் செஞ்சா. ஒருவேளை அவங்களுக்கு துணையா மார்த்தாள் இருந்தாங்களோ இல்லை லாசர் இருந்தாங்களோ நமக்கு தெரியாது. ஒரு அவங்க தவறுக்கு உதவியா இருந்தாங்களோ இல்லை அதுக்கு பிரியம் இல்லாமல் வாழ்ந்திருந்தாங்களோ தெரியல. ஆனால் அவங்க ஒரு குடும்பம். தப்ப ஒருவேளை அவங்க தட்டி கேட்கலனாலும் அனுசரிச்சுப்போம், என்ன நடந்துச்சோ தெரியல. ஆனாலும் அந்த குடும்பத்தில் ஒருத்தர் தவறு செஞ்சாலும் மற்றவங்களுக்குலாம் அடி தான். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அதில் ஒருத்தர் தவறு செய்யும் பொழுதும் எல்லாருக்கும் என்ன ஆகும்? தேவையில்லாத காரியங்கள் உருவாகும். அப்போ அதே போல தான் ஒரு மரியாதை குறித்து மட்டும் சொல்லப்பட்டு அவள் பாவம் செய்ய ஆரம்பித்தான். அந்த ஜனங்களை அந்த குடும்பத்தை என்ன பண்ணியிருப்பாங்க? ஒதுக்கி வச்சிருப்பாங்க. இப்படி கடந்து போக ஆரம்பித்தது. ஒரு நாட்கள்ல அவ ஆண்டவரை ஏற்றுக்கொண்டா, குடும்பமே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டது. கர்த்தருக்காக உண்மையா வாழணும்னு சொல்லி வாழ ஆரம்பிச்சாங்க. நாட்கள் போய்கொண்டே இருந்தது. அதே குடும்பத்தை சார்ந்த லாசரு வியாதிப்பட ஆரம்பித்தான். அதுவும் என்ன வியாதியா? மரணத்திற்கு ஏதுவான வியாதியா. வியாதி வந்த உடனே ஜோபின் முன்னாடி வா, பிரைஸ் சீக்கிரம் ஓடியா பாப்பா. அந்த வியாதி வந்த உடனேயே அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க ஒருவேளை எல்லாம் சொல்லப்படலை, ஒரு கற்பனையை அவங்க முன்னாடி நான் காட்ட விரும்புகிறேன். வியாதி வந்தோடனே ஆண்டவருடைய பிள்ளைங்க என்றைக்குமே பேச மாட்டாங்க. ஆனால் இன்னொரு பிள்ளைங்க இருப்பாங்க பாருங்க, வேற பிள்ளைங்க இருப்பாங்கல்ல, அவங்க சொல்லுவாங்க, ஏ கேட்டியா? அவனும் ஆமான்றான் பாருங்களேன், சூப்பரா. ஏ கேட்டியா, பக்கத்தில் இந்த மரியாள் மார்த்தாள் இருக்கிறாங்களே, பாவியா வாழ்ந்தா, ஆனால் இப்போ ஆண்டவர்னு போனாங்க, அவனுக்கு வியாதி வந்துருச்சாம்ல.
லாசருக்கு வியாதி வந்துருச்சாம்ல, அதுவும் ரொம்ப முடியாமல் இருக்கானாம்ல அப்படின்னு சொல்லி குசு 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 குசுக்குன்னு பேசியிருப்பாங்க. அந்த வியாதி நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருந்துச்சு. மறுபடியும் ஆண்டோடைய பிள்ளைங்கள அந்த பிள்ளைங்க மறுபடியும் கூடியிருப்பாங்க. லாசர் மரிச்சு போனானா அவனுக்கு தெரியுமா? பாரு ஆண்டவர்னு போனாங்களே, லாசர் பாரு மரிச்சு போனான்னு சொல்லி ஒரே குசு குசு பேச்சு தான், ஒரே அவங்கள குறித்து ஒரே பேச்சு தான். பாரு எல்லாரும் அங்கே பார்த்து ஒரே பரியாசமாக இருந்திருக்கும் எல்லாம். ஏன் அங்கே இருந்தவங்கலாம் யூத மார்க்கத்தான். பிதாவை பிடிக்கும் ஆனால் இயேசுவை பிடிக்காது. அவங்களாம் யார்? யூதர்கள். பிதாவை ஏற்றுக்கொண்டாங்க ஆனால் இயேசு கிறிஸ்துவை யாருமே ஏற்றுக்கொள்ளல. ஏதோ இயேசுன்னு போனியே, இப்போ பாரு லாசர் மரித்து போனன்னு சொல்லி நேருக்கு நேராக வந்து சொன்னாங்களோ இல்லையோ, ஆனால் காது வச்ச மாதிரி என்ன பண்ணியிருக்கலாம், பேசிக்கொண்டே இருக்கலாம். லாசர் மரித்து போனாரு. அவனை கல்லறையில் கொண்டு போய் முட்டி போட்டு, தம்பி கல்லறையில் கொண்டு போய் அவனை அடக்கம் பண்ண, முட்டி போடு, நேர் முட்டி போடு. கல்லறையில் கொண்டு போய் அவனை அடக்கம் பண்ணினாங்க. வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது, அடக்கம் பண்ணும் பொழுது அந்த காலத்தில் மரிச்சவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம பலமுறை பார்த்துருக்கோம். இன்றைக்கி ஒரு புதுசாக ஒன்று பார்க்க போகிறோம். எத்தனை ஆசையாக இருக்குது? கை ஒயரில் அப்போ எழுப்பி விட்டுருதே அவனை. ஹல்லேலூயா. அப்போ அடக்கம் பண்ணும்போது மைக் இல்லை, தம்பி வாமா, இன்னொருத்தன் வா. யார்? கொஞ்சம் வா, ஜெரம் வா, சீக்கிரம் வா. எங்கள் பாஸ்ட்டுக்கு ஒரு நாள் நான் மைக்கு பிடிச்சேன், இப்போ நமக்கு பிடிக்க ஆள் வச்சிருக்கிற. கை தட்டி தான் ஆண்டவர் மகிமைப்படுத்த. இப்படி வா, பிரைஸ் லோ, ஹல்லேலூயா. அவன் மைக்க எங்கடா பாக்கெட்ல மைக்க பிடிச்ச. ஆமாம். அப்போ லாசர் மரிக்கும் பொழுது அவனை சுற்றில என்ன பண்ணியிருப்பாங்க, அவனை முழுவதும் சீலையினால சுத்தினாங்களாம். சீலையினால அவனை சுற்றி 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 அவனுக்கு ஒருவேளை பரிமளத்தை தைலெல்லாம் ஊற்றி இருக்கலாம். ஏன்னா அவன் கையில் இருந்திருக்கும். பிடிச்சிக்க தம்பி, வந்துடும் போது நீங்கள் அப்படி செய்யலாம். அப்போ எல்லாவற்றையும் அவன் உச்சன் தலையிலேருந்து பாதை வரைக்கும் அவனை சுற்றி இப்போ அவனை சுமந்து கொண்டு போய் இருளான கல்லறைக்குள்ளே வச்சு அவன் மேலே என்னென்னமோ ஊற்றிருப்பாங்க. உண்மை தானே? இன்றைக்கி நம்ம என்னத்தையும் உடச்சி போடுறோமே, சென்ட் பாட்டில் உடைக்கிறோம், உப்பு தூக்கி அள்ளி என்னென்னமோ. அதே போல் அவன் மேலே போட்டு வச்சுட்டு பெரிய கல்லை புரட்டி அதோடி முடிஞ்சு போச்சு. கல்லறையை போட்டு கதவை மூடி வச்சுட்டு அதோட முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி எல்லாரும் வந்துடும். யார் அதனால அங்கேயே உட்காந்து அழுதுகிட்டு இருப்பா? எல்லாம் புறப்பட்டு வந்திருப்பாங்க. ஆனால் யாரும் போகாத கல்லறைக்கு என் ஆண்டவர் நேரம் மார்த்தாள் மறை வீட்டில் போய் ஐயோன்னு சொல்லி ஆறுதல் அளிக்க போல கூப்பிட அவ்வளோ கல்லறைக்குன்னு சொல்லி கூட்டிட்டு வந்தார். நல்ல ஆண்டவர் மகிமைப்படுத்த ஆரம்பி. என் ஆண்டவர் என்னைக்குமே உன் வீட்டில் வந்து ஆறுதல் படுத்துக்கிறோம் அல்ல, பாதிக்கப்பட்ட இடத்துல இறங்கி வந்து அற்புதம் செய்கிற ஆண்டவர். எஸ் ஆமென். இப்போ சொன்னார் பாருங்களேன், என் ஆண்டவர் கரையிலே நின்றுக்கிட்டு அப்படி அவனை அப்படி படகை இப்படி காட்டுவோம் அப்படி காட்டுவோம்லாம் கொண்டு கரையில் நின்று அற்புதம் செய்யல, இறங்கி நடு கடலை இறங்கி வந்தாரு. உனக்காக இந்த வார்த்தையை கொடுக்கிறாரு. நீ எங்க வேதனை பட்டியோ, எங்க தலை குனிஞ்சியோ, எங்க இழப்ப சந்திச்சியோ, அந்த இடத்துல என் அப்பா இறங்கி வருவார். ஆமென். நீ நினைக்கலாம் என் ஊழியத்தை எங்கேயோ கொண்டு ஸ்தாபிப்பேன்னு சொல்லி, இல்லவே இல்லை. இந்த கல்லின் மீது, இந்த பாறையின் மீது, கடினமா இருக்கிற இந்த ஜனத்தின் மீது என் ஆவியானவர் ஸ்தாபிப்பார். ஹல்லேலூயா. ஆண்டவர் நேரா வீட்டுக்கு போகாம கல்லறைக்கு வந்தார். கல்லறைக்கு வந்து ஆண்டவர் சொன்னார், லாசரு நீ எழும்பி வா என்று கூப்பிட்ட மாத்திரத்துல அவன் எழும்பி வந்து அப்படியே எந்திரிச்சு நில்லுமா. எல்லாருக்கும் ஆச்சரியம், மரித்தவன் உயிரோடி வந்துட்டானேன்னு சொல்லி. ஆனால் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்க இந்த சத்தி தான் எனக்கு புதுசாக கற்றுக் கொடுத்தாரு. இந்த வார்த்தை இந்த பகுதியிலிருந்து அவன் இறக்கும் பொழுது அவனுடைய சரீரத்தில் சீலை கட்டப்பட்டு இருந்துச்சு, உண்மைதான். ஆனால் அவன் உயிரோட வரும் பொழுதும் ஆண்டவர் அவனுடைய சீலையை ஒன்றும் புதுசா மாற்றல, அதே சீலை தான் அவனுடைய சரீரத்தில் சுற்றப்பட்டு இருந்துச்சு. அவன் சரீரம் வேணா புதுசா இருந்திருக்கலாம், சரி போமா, சரீரம் வேணா புதுசா இருந்திருக்கலாம், ஆனா கட்டப்பட்ட சீலை பழையது. கல்லறைக்கு போலான்னு சொன்ன மாத்திரத்திலேயே மரியாள் சொல்ற, ஆண்டவரே நாரும்பா 4 நாள் ஆயிருச்சுப்பா. உண்மைதான். அவன் உயிரோட எழும்பி வந்தான் லாசரு. என் ஆண்டவர் சொன்னாரு, அவனுடைய சீலையை கலற்றுங்க. அந்த கலத்துறவனுக்கு உண்மையாகவே அந்த சீலையினுடைய துர்நாற்றம் வீசி இருக்கும். அவன் கலற்ற ஏன்னா அந்த சரீரத்தில் தான் இருந்துச்சு. கலற்ற அந்த துர்நாற்றம் வீசி இருக்கும். ஆனால் சரீரமும் புதிய சரீரமா இருந்துச்சு. என் ஆண்டவர் சொல்லுகிற ஒரே ஒரு காரியம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்களேன்.
என் ஆண்டவர் சொல்லுகிற ஒரே ஒரு காரியம், நீ ஒருவேளை எந்த தேசத்துல நீ அவமானப்பட்டு இருந்தாலும், நல்லா புரிந்துகொள், கர்த்தர் தீர்க்கதரிசனம் இடைப்படுகிறார். எந்த தேசத்துல நீ துர்நாற்றம் வீசுகிற அளவுக்கு நீ அவமானப்பட்டு இருந்தாலும், எந்த குடும்பத்துல நீ அவமானப்பட்டு இருந்தாலும், கைகள் இருக்கு, எந்த தொழிலில் நீ நஷ்டத்தை அனுபவிச்சு கொண்டு இருந்தாலும், என் ஆண்டவர் அதே தொழில தான் வச்சிருப்பாரு, அதே குடும்பத்தை தான் வச்சிருப்பாரு, அதே ஊர்ல தான் உன்னை வச்சிருப்பாரு. ஒண்ணு அதே மரியாதை இழந்த தேசத்துல, அதே பாடு அனுபவிக்கப்பட்ட குடும்பத்துல, அதே தொழில நஷ்டம் ஏற்பட்ட அதே தொழில தான் கர்த்தர் உன்னை புதிய மனுஷனா என் ஆண்டவர் உருவாக்குவாரு. நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்த ஆரம்பிப்போமே. ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா சீலைய புதுசா மாத்தல? துர்நாற்றம் வீசணும், பக்கத்துல இருக்கிறவன் பாப்பான், உண்மைதான் இவன் இந்த இடத்துல தான் கெட்டு போனான், இந்த இடத்துல தான் இவன் கஷ்டப்பட்டான், இதை கர்த்தருக்கு அதை ஒன்னே மாத்திர மாட்டார், அப்படி மேஜிக் மாதிரி மாத்திர மாட்டாரு. நீ கடந்து வந்த பாதை அப்படியே இருக்கும். ஆனா ஒன்னே ஒண்ணு, ஒரு கோதுமை மணியும் விழுந்து போகாது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். போமா. ஆமென். கர்த்தர் வாக்கு பண்ண ஒரே ஒரு காரியம், லாசர் மரித்து போன எல்லாம் சொல்லியிருப்பான், மரிச்சு போயிட்டான், உண்மைதான். ஆனா ஆண்டவர் இன்னைக்கு உனக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறாரு. கர்த்தர் உன்னை ஜல்லடையில் அழிச்சதுக்கு ஒரே ஒரு காரணம், ஒரு மணி கூட சிந்தக்கூடாது என்று சொல்லி கரங்களை உயர்த்தி ஆண்டவர் சந்தோஷமா நல்ல மகிமைப்படுத்த ஆரம்பிப்போமே. ஹல்லேலூயா. பக்கத்துல இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்களேன், நீ தரையில விழலம்மா, அப்பா களஞ்சியத்துல நீ விழுவுன்னு சொல்லு. இன்னைக்கு ஆண்டவர் பாருங்களேன், நம்ம சபையில எப்படி ஆத்துமகளை எழுப்பி கொண்டு இருக்கிறாருன்னு சொல்லி கைத்தட்ட மாட்டீங்களா? ஆமென். ஏன்னா ஆண்டவர் கையில எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. பேதைகளையும் பலவீனமானவங்களையும் ஒதுக்கப்பட்டவங்களையும் என் அப்பா கையில எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. முந்தினோரெல்லாம் பிந்தி போவான், பிந்தினோரெல்லாம் இனி போய்கிட்டே இருப்பான் முந்திக்கிட்டு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாருக்காகவும் என் ஆண்டவர் காத்துட்டு இருக்க மாட்டார், யாருக்காகவும் என் ஆண்டவர் காத்துட்டு இருக்க மாட்டாரு. ஆயத்தமா இருக்கிறியா, வந்துகிட்டே இரு. ஆயத்தமா இருக்கிறியா, வந்துகிட்டே இரு. ஆயத்தமா இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். எத்தனை சந்தோஷமா இருக்கிறீங்க? இந்த வாக்குத்தத்தம் எனக்கு வந்தது சந்தோஷம் சொல்ற பிள்ளைங்க, உங்க கரங்களை உயர்த்துங்களேன் பார்ப்போம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க போகிறா. உன் குடும்பத்துல நீ இழந்து போனவைகள், உன் குடும்பத்துல என்னென்ன நீ இழந்து போனியோ எல்லாவற்றையும் என் அப்பா உனக்கு திரும்ப நிச்சயமா அவர் தரப்போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். நேரம் ஆயிடுச்சு. ஒரே ஒரு காட்டை சொல்லிட்டு 5 நிமிஷத்துல நான் முடிக்க போகிறேன். வாசிக்கலாம் இன்னொரு பகுதியை கூட. லூக்கா 22ஆம் அதிகாரம் எடுங்க. லூக்கா 22ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை வாசிப்போம். பின்னும் கர்த்தர், சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை சுலகினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து என்றார். போதும் போதும். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஆமென். பேதுருவை குறித்து ஆண்டவர் சொல்றாரு, பேதுருவே சாத்தான் என்கிட்ட அனுமதி கேட்குறான், உன்னை சொலகளை போட்டு புடைக்கிறது இருக்கு. ஹல்லேலூயா. கோதுமையை என்ன பண்ணுவாங்களாம், சொலகளை போட்டு புடைப்பாங்களாம். கர்த்தர் அனுமதிக்கிறார். அவன் விசுவாசம் ஒளிந்து போகக்கூடாது என்பதுக்கு அவனுக்காக ஜெபித்தாரான். ஆமென். என் ஆண்டவருக்கு தெரியும் பேதுருக்கு ஒரு பெரிய ஜல்லடை வரப்போது, அவனை அரிக்க போதுன்னு தெரியும். பாடுகள் வந்துச்சு. நீயும் இயேசுவோட இருந்தவன் தானேன்னு சொல்லும் பொழுது பேதுரு சொன்னாரு, அந்த இயேசுவனை அறியேனே. இல்லையா, உன்னுடைய பேச்சு அவருடைய பேச்சு போல இருக்குது, அவருடைய முக பாவனைகள் அவரை போல இருக்குது, அவனை நான் அறியேன் என்று சொல்லி சபிக்கவும் தூசிக்கவும் செய்ய ஆரம்பித்தாரு பேதுரு. ஆண்டவர் சொன்னாரு, உன்னை பிசாசு கேட்கிறான், என்ன பேதுரு பேதுரு பாற பாற பாறன்னு சொல்லிட்டு இருக்கீங்களே பேதுருவை பார்த்து, அவனை என்கிட்ட கொடுத்து பாருங்க, சொலகளை போட்டு புடைக்கிற புடையில அவன் எங்க போறான் பாருன்னு சொல்லி பேதுருவை பார்த்து ஆண்டவர் கேட்டாரு. இன்னைக்கு அநேகரை என் அப்பா பேதுருவா பார்த்துட்டு இருக்கிறாரு. என் ஆண்டவர் உன்னை நம்பி சொலவுல போட்டாச்சு. ஹல்லேலூயா. ஆனா நம்பிக்கையோட உன்னை என்ன புடைச்சாலும் ஒரு கோதுமை மணியும் கீழே விழாது, உனக்குள்ள இருக்கிற பதறு பறந்து போக போகுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஐயோ, இந்த வார்த்தை கேட்டணும் பயப்படாத, சந்தோஷப்பட ஆரம்பி. சோதிக்கப்படலனா ஜெயம் இல்ல, சோதனை வரலனா ஜெயம் கிடையவே கிடையாது. மதில தாண்டிலனா பட்டணத்தை பிடிக்கவே முடியாது.
மதில் வருதே செங்கடல் வருதுன்னு சொல்லி நினைக்காத. அடுத்த பரிணாமத்திற்கு, அடுத்த வளர்ச்சிக்கு உன்னை கொண்டு போறாருன்னு அர்த்தம். ஒரு ஊர்ல வாசல் அடைக்குது நினைக்காத. என் அப்பா இழந்து போன கோதுமை மணியும் கொண்டு வந்து தருவாரு. ஆமே. இன்னைக்கு இந்த வார்த்தையின்படி கர்த்தர் நம்ம சபையில இன்னைக்கு சாட்சி செஞ்சாரா இல்லையா? கர்த்தர் நம்ம கண்ணில் காமிச்சிட்டு இருக்காரா இல்லையா? ஆமே. ஏன்னா நமக்கு என்ன ஃபோக்கஸில் பார்த்துட்டா இருக்கிறோம். இன்னைக்கு இப்படிலாம் வருவாங்க, இப்படிலாம் நடப்பாங்கன்னு சொல்லி என் ஆண்டவருக்கு தெரியும். உன் நிழல் எங்கெங்க போகுதுன்னு கூட உனக்கு தெரியாது, என் அப்பாவுக்கு தெரியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொலவுல போட்டு புடைக்கிறது கேட்டார். ஆண்டவர் ஒப்பு கொடுத்தாரு. பேதுரு விழுந்தார். ஆனாலும் கர்த்தர் மறுபடியும் சந்தித்தார். பேதுருடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தார். பேதுருடைய வாழ்க்கை மாறுச்சு. அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், அதில் வந்துச்சு, யாக்கோபை சிறைச்சேதம் பண்ணின அதே சிறைச்சாலையில் கொண்டு யாரை போட்டாங்களாம்? பேதுருவை போட்டாங்க. அநேகரை காவல் காத்துட்டு இருக்கிறாங்க. இடது பக்கத்தில் வலது பக்கத்துலையும் ஆட்கள் காத்து கொண்டு இருக்கும் பொழுது பேதுருவை நின்று கொண்டு இருக்கும் பொழுது இடப்பக்கம் வலப்பக்கம் முன்னும் பின் எல்லாம் பாதுகாத்து கொண்டு இருக்கிறான். வேதத்தை வாசிச்சு பார்த்தா தெரியும், அவர் என்ன பண்ணிட்டு இருந்தாரா? நித்திரை பண்ணி கொண்டு இருந்தாரா? ஹல்லேலூயா. இன்னொருத்தர் இருக்காங்கன்னு வச்சுங்களேன், யாரையோ பிடிச்சி ஜெயிலில் போட்டுட்டாங்க. போட்டு அவங்களும் என்ன பண்ணியாச்சு? ஏதோ பண்ணியாச்சு, சிறை சேதம் பண்ணியாச்சு. அப்போ அடுத்தது என்ன பிடிச்சிட்டு கொண்டு போகிறாங்க. பிடிக்கும் போது என் மனசு என்ன சொல்லும்? கடைசியாக பார்த்துப்பேன் எல்லாத்தையும். சரி, அடுத்தது என்னதான் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல உட்காந்துட்டு நான் ஆண்டவர்கிட்ட எப்படி ஜெபம் பண்ணுவேன்? ஆண்டவரே, ஆண்டவரே, இன்னும் சாதிக்க வேண்டியது எவ்வளோ இருக்கப்பா, இன்னும் பார்க்க வேண்டியது எவ்வளோ இருக்கப்பா, விடுங்க ஆண்டவர், நான் இன்னும் நிறைய ஆத்மாக்களை கூப்பிடுறேன். ஏதோ ஆண்டருக்கு இல்லாத பாரம் நமக்கு வந்த மாதிரி ஆத்மாக்கள் நிறைய ஆதாயம் பண்ணணும் ஆண்டவர் சொல்லி அப்படிதான் நம்ம என்ன பண்ணுவோம்? ஜெபம் பண்ணுவோம். ஆனால் பேதுரு, நீ எத்தனை பேர் நின்னாலும் போடா அப்படின்னு சொல்லிட்டு அழகா நித்திரை பண்ணி கொண்டு இருக்கிறாரா? ஹல்லேலூயா. காரணம் ஒன்னே ஒன்று, அன்னைக்கு நான் விழுந்து போன உண்மைதான். ஆனால் என் ஆண்டவர் சொன்னாரு, உன்னை மனுஷர்களை பிடிக்கலாம் மாற்றுவேன், என்னை கொண்டு கர்த்தர் இன்னும் பெரிய காரியங்களை செய்ய போறாருன்னு சொல்லிட்டு அவன் வைராக்கியமா இருக்கும் பொழுது கர்த்தர் அவருக்கு பெரிய அற்புதத்தை செஞ்சு ஊருக்கு வெளியே கொண்டு போய் விட்டாராம். ஹல்லேலூயா. ஒன்னே ஒன்று தாங்க ஆண்டவர் சொல்லுகிற ஒரே ஒரு வார்த்தை, கோதுமை மணி கீழே விழுந்து போகாதுன்னு சொல்லிட்டாரா? எவ்வளோ பாடு எவ்வளோ உபத்திரம் வந்தாலும் தேவ சமுதிரம் கலங்காம தூங்க வேண்டிய நேரத்தில் நல்லா தூங்குங்க. ஒரு ஆமென் சொல்லு. வேலை செய்ய வேண்டியது நல்ல வேலையை செய். ஜெபிக்க வேண்டிய நேரத்தில் நல்ல ஜெபிக்க ஆரம்பி. எதை எந்த நேரத்தில் அதை கரெக்டாக அந்த நேரத்தில் செய்ய ஆரம்பிங்க. கர்த்தர் உனக்கு தானா ஊருக்கு எல்லையில கொண்டு போய் உன்னை விடுவாரு. உன் லக்கு எவ்வளவு தூரமா இருந்தாலும் உன்னை கஷ்டப்படுத்தி கொண்டு போக மாட்டாரு. என் அப்பா சுமந்து கொண்டு போய் எல்லையில கொண்டு போய் வைப்பாரு. ஹல்லேலூயா. சத்தமா சொல்ல ஹல்லேலூயா. அநேக பாடுகள் உபத்திரங்கள் வந்தாலும் நீ திரும்ப திரும்ப இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் உன் காதுல ஒலிச்சுட்டே இருக்கிற ஒரே ஒரு வார்த்தை, ஒரு கோதுமை மணியும் கீழே விழுந்து போகாது. ஆமென். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ நெருக்குனாங்க. பாடுகள் உபத்திரவங்கள் வந்துச்சு. கொண்டு போய் அக்னியில கொண்டு போட்டாங்க. ஆவியானவர் இறங்கி வந்தார். ஆமென். ஒரு சேதமும் ஆகல. எத்தனை பேர் ஆண்டவருக்குள்ள சாட்சியா இருக்கணும்னு விரும்புகிறீங்க? எத்தனை இந்த வாக்குத்தத்த வசனத்தின்படி இந்த மாதம் என் அப்பா எனக்கு அப்படி நடத்தி தரேன்னு சொல்றீங்க? எல்லாம் முழங்கால் படியிட ஆரம்பிப்போமே. எல்லாம் முழங்கால் படியிட ஆரம்பிப்போமே. தேவ மகிமை, தேவ மகிமை எல்லாம் ஒப்பு கொடுங்க. அப்பா இந்த மாதம் நமக்கு நல்ல ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்துருக்கிறாரு. பிரைஸ்ல கோதுமை மணியை தரையில விழுந்து போவதில்லை என்று சொன்னது போல கர்த்தர் உனக்கு பெரிய காரியத்தை அவர் செய்ய போகிறார். ஹல்லேலூயா.